ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 70. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் தமிழில் சொல்லுவேன், அப்புறம் அதையே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். நானும் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். வாங்க லேர்ன் பண்ணுவோம். நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல, பணம் என்ன மரத்துலேயே காய்க்குது, பணம் என்ன மரத்துலேயே காய்க்குது. எப்படி சொல்லலாம்? Money doesn't grow on trees. Money doesn't grow on trees. Money doesn't grow on trees. உன்ன மாதிரி ஒருத்தனை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு ஆக்டிவிட்டி பண்ணுறவனை, உன்ன மாதிரி ஒருத்தனை என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவோம்ல. I have never seen a person like you in my life. I have never seen a person like you in my life. I have never seen a person like you in my life. என்னை கிண்டல் பண்ணுறியா? என்னை கிண்டல் பண்ணுறியா? Are you making fun of me? Are you making fun of me? Are you making fun of me? உண்மையை பேசுகிறதுக்கு நான் ஏன் பயப்படணும்? உண்மையை பேசுகிறதுக்கு நான் ஏன் பயப்படணும்? உண்மையை தானே பேசுகிறேன், தப்பு இல்லைல்ல. Why should I be afraid to speak the truth? Why should I be afraid to speak the truth? Why should I be afraid to speak the truth? இனிமேல் நான் ஒழுங்காக படிப்பேன். ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு அப்படி சொல்லுவோம். இனிமேல் நான் ஒழுங்காக படிக்கிறேன் அப்படின்னு. Hereafter I will study well. Hereafter I will study well. இதுக்கப்புறம் இனிமே hereafter, ஓகேவா? I will study well. நேற்று தான் வீட்டுக்கு வந்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ ஊருக்கு வந்தேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. நேற்று தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. I came home yesterday only. I came home yesterday only. I came home yesterday only. இப்போ தான் வந்தேன். எப்போ ஊர்லேருந்து வந்தேன்? இப்போ தான் வந்தேன். I came just now. I came just now. I came just now. அவன் தப்பு பண்ணியிருப்பான்னு நல்லா தெளிவாக தெரியுது. அவன் பயப்படுறான். அவன் தப்பு பண்ணியிருப்பான்னு தெளிவாக தெரியுது. It is clear that he has made a mistake. It is clear that, தெளிவாக தெரிஞ்சு வச்சு. It is clear that he has made a mistake. He has made a mistake. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. Nothing is permanent in this world. Nothing is permanent in this world. Nothing is permanent in the world. இது யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வேலையை செய்கிறது ஒரு ஆளாக தான் இருப்பான், அது எனக்கு தெரியும். I know who did this-ன்னு தான் சொல்லலாம். Who did this? அதான் கரெக்டாக நினைக்கிறேன். இட்டுன்னு சொல்லலாம். I know who did it. இல்லை who did this. ஸோ இதை பண்ணது இதுன்னே சொல்லலாம், திஸ்ன்னே சொல்லலாம். ஸோ திஸ்ன்னு யூஸ் பண்ணுங்கள். I know who did this. Who did this. இதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். I know who did this. அடுத்து, எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. I know all the details. எனக்கு எதுவும் தெரியாது. அவன் ஃபெயில் ஆகிட்டானே, உனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது. அவனுக்கு உடம்பு சரியில்லையே, உனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. I don't know anything. இல்லை I know nothing அப்படின்னு சொல்லலாம். I don't know anything அப்படின்னு சொல்லலாம். I know nothing. எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அவனுக்கு எதுவும் தெரியாது. நானே ஒரு மக்கு, என் கூட சேர்றவன் அவன் இப்படி இருப்பான், அவனுக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவான்ல. He doesn't know anything. உனக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியும். அவன் பார்த்து எழுதுனாங்கிறது உனக்கு தெரியும், அது எனக்கும் தெரியும். I know you know this. உனக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள நம்ம வற்புறுத்தக்கூடாது.
ஒருத்தவங்க பிடிக்கலை அப்படின்னா அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வற்புறுத்தக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது. We should not compel them. We should not compel them if they are not interested. If they are not interested. We should not compel them if they are not interested. Okay? அவரை சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவரை சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பிடிவாதமான அளவு. It is very difficult to make him agree. It is very difficult to make him agree. It is very difficult to make him agree. பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன், நல்லது. ஆமாம், இன்றைக்கி நான் மெதுவாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உன்கிட்ட இனிமேல் நான் பேசவே மாட்டேன். உன்கிட்ட இனிமேல் நான் பேசவே மாட்டேன். உன்கிட்ட இனிமேல் நான் பேசவே மாட்டேன். நீ நிறைய போய் சொல்கிற. உன்கிட்ட இனிமேல் நான் பேச மாட்டேன். I will never talk to you again. I will never talk to you again. I'll never talk to you again. எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் எனக்கு சொல்லு. அப்போ தான் என்னால் ஒரு பதில் சொல்ல முடியும், உள்ள ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். Tell me everything. Tell me everything. Tell me everything. ரெண்டுமே நல்லது தான். ரெண்டுமே நல்லது தான். ரெண்டுமே நல்லது தான். இந்த பொருள் சாப்பிட்டாலும் நல்லது தான், அது சாப்பிட்டாலும் நல்லது தான். வெஜ்ஜுனாலும் நல்லது தான், நான்வெஜ்ஜுனாலும் நல்லது தான். Both are very good. Both are very good. Both are very good. என்னால் அதை தூக்க முடியாது. என்னால் அதை தூக்க முடியாது. அது வெயிட்டு 100 கிலோ இருக்குது. அது எப்படி என்னால் தூக்க முடியும்? என்னால் அதை தூக்க முடியாது. I can't lift that. I can't lift that. I can't lift that. கைஸ், இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நானும் இன்றைக்கி பொறுமையாக சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா பொறுமையாக நான் சொல்லியிருந்தேன், எந்த இதுவும் இல்லாமல், தொல்லையும் இல்லாமல். சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போமா?